ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன். என்னங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஆவணி 11ஆம் நாள் ஒரு எச்சரிக்கையான நாளாக வருது. அன்றைக்கி கரெக்டாக காலையில் 6:30க்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 12:30 வரைக்கும் மிக ஒரு மோசமான நாளாக இருக்க போகுது. அதாவது இந்த நாளில் அந்த நேரம் மிக மோசமானதாக இருக்க போகுது. காரணம் என்னன்னா, இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணமானது நடைபெறக்கூடிய கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திர கிரகணம். இந்த நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் கும்ப ராசியில் நிகழ்கிறது. அதனால் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு அதிகமாக உருவாகுது. எந்த ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு உருவாகுது அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் யாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும். பொதுவாக சந்திர கிரகணம் ஒரு அற்புதமான வானிய நிகழ்வாக மட்டுமல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டுடைய 2வது மற்றும் இறுதி சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிகழ இருக்கு. இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக நடைபெற இருக்கு. இருந்தாலும் நிலவில் 96.2% பூமியின் அடர்ந்த நிழலுக்குள்ள செல்லும் என்பதால் தீவிரமான கிரகணமாக இருக்கும் என ஜோதிட ரீதியாகவோ அறிவியல் ரீதியாகவும் கணக்கிடப்பட்டிருக்கு. அதே போல் கும்ப ராசியில் இந்த சந்திர கிரகணம் நிகழ்கிறது. அதனால் எந்த ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்திய நேரப்படி காலையில் 9:42 மணிக்கு கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உச்சத்தோடும். இதை நம்மளால் நேரடியாக பார்க்க முடியாது. கரெக்டாக இந்த சந்திர கிரகணம் கும்ப ராசி மற்றும் சதய நட்சத்திரத்தில் அமைந்திருக்கு. ஜோதிடத்தின் அடிப்படையில் இந்த கிரகணம் சில ராசிக்காரங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என கூறப்படுது. எனவே இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி யாருன்னா, கும்பமில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான். ஏன்னா உங்கள் ராசியிலே தான் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அதனால் உங்கள் ராசிக்கு பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தை நேரடியாக உணர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. தொழில் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் மனதில் அமைதியின்மை நிலவரத்திற்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. அமைதிக்காக தியானம் செய்யுங்க. எந்த வேலையோ அவசரப்படாமல் செய்வது இப்போதைக்கு நல்லது. உடல்நிலையிலையும் கவனம் தேவை. இந்த நேரத்தில் பேச்சில் கடுமை அதிகரித்து குடும்பத்தினர், நண்பர்கள் அல்லது சக ஊழியர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை. அதோடு திருமண வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வேலை இல்லாதவங்க சில பின்னடைவுகளை சந்திக்க நேரிட்டாலும் முயற்சியை கைவிடாமல் இருப்பது அவசியம். முயற்சியை கைவிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆபத்து. ஸோ முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த எச்சரிக்கைகள்லாம் இருக்குது. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. 2வது, எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மமில் பிறந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கும்ப ராசியில் நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. கும்பத்தில் நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் சிம்ம ராசிக்கு நேரெதிரான ராசி என்பதால் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் உறவுகள், கூட்டாண்மைகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைய போகுது. அதனால் உங்கள் ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக உறவுகள் விஷயத்தில் இருக்க வேண்டும்.
அதோடு கோபத்தில் முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் சிக்கல்கள் பலது ஏற்படலாம். மெயினாக சமூகத்தில் உங்கள் நற்பெயர் பாதிக்கப்படுவதற்கோ சில எதிர்பாராத சம்பவங்களை சந்திப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதோடு அலுவலக சூழல் பாதகமாக இருக்கும். அதனால் அலுவலக சூழலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வியாபாரத்தில் கூட உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காம வருமான பற்றாக்குறை ஏற்படலாம். அதுவும் பண இழப்பு ஏற்படலாம். அதுவும் இந்த டைம் உங்கள் நிலைமை சீராகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆபத்து இல்லை. ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபமில் பிறந்த ரிஷப ராசிக்கு குறிப்பிடப்படுது. ரிஷப ராசிக்கு இந்த சந்திர கிரகணத்தினால என்ன மாதிரியான பாதிப்புங்கிறத சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சுக்கரனால் ஆளப்படக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. புதிய முதலீடுகள் அல்லது நிதி சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு முன் அனைத்தையும் ஒன்றுக்கு இருமுறை சரிபார்த்து கொள்வது நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டம். நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதோடு உங்கள் திறமையும் குறைத்து மதிப்பிடலாம். வேலையில் கூட மாற்றம் அல்லது விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்பட நேரிடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விட்டு கொடுத்து போகணும். வியாபாரத்தில் சரியான திட்டமிடல் அவசியம். இல்லையெனில் லாப வாய்ப்புகளை இழக்க நேரிடும். அதோடு நீண்ட பயணங்கள் பண இழப்பு ஏற்படலாம். அதனால் நீண்ட பயணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. ஏற்கனவே கடன் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதில் சிக்கல் நிலை காணப்படும். அதனால் புதுசாக யாராவது பணம் கேட்டாலும் கொடுக்க வேண்டாம். ஸோ பணம் யார் கேட்டாலும் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால இந்த பாதிப்புகள்லாம் ஏற்படும். ஸோ கும்ப ராசியில் நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால இந்த ராசிக்காரங்களுக்கு தான் அதிக பாதிப்பு. அதனால் இந்த ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த எச்சரிக்கையான விஷயத்தை தெரிஞ்சு கவனமாக இருக்கட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.